வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நான் தக்காளி தொக்கு செய்கிறேன். ஒரு 5 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் வத்தல் ஒரு 200 கிராம், அது பொடி பண்ணி வச்சுக்கிறேன். மஞ்சத்தூள், பெருங்காயம், பூண்டு 1/4 கிலோ. மிளகாத்தூள் அவ்வளவும் போட மாட்டேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குவேன். தக்காளியில் இந்த மாதிரி மேல் பகுதியை நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரைச்சாச்சு. தக்காளி 5 கிலோ தக்காளியும் அரைச்சி வச்சுட்டேன். மிளகாய் பொடி பண்ணியாச்சு. மஞ்சத்தூள், பூண்டு அரைச்சி எடுத்தாச்சு. கடுகு தாளிக்க பெருங்காயம் 2 ஸ்பூன், 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம், கடைசியாக ஊற்றுவோம். இப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் தாளிக்க மட்டும் ஊற்றினா போதும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய குக்கர் வச்சுக்கணும். இப்போ நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்குவோம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெடிப்பு அடங்கிட்டுருக்கு. அடுப்பை சிம்மில் வச்சுக்குவோம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த மிளகாத்தூளை போடலாம். அடுத்து மஞ்சத்தூள் போடலாம். மிளகாத்தூள் எதுக்காக எண்ணெயில் போடுறோம்னா கடைசியாக நமக்கு ரெட் கலரில் அந்த தக்காளி தொக்கு பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ வெள்ளைப்பூண்டு போடலாம். வெள்ளைப்பூண்டை கிளறிக்குவோம். நல்லா கிளறிக்குவோம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. சிம்மில் தான் இருக்குது, நான் ஹையில் வைக்கவே இல்லை. இப்போ தக்காளியை ஊற்றிடுறேன். மீதி இருக்கிறதையும் ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம 5 கிலோ தக்காளியும் அரைச்சது ஊற்றிட்டோம். இது நல்லா வத்தட்டும். உப்பு பாருங்கள், 3 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன். அப்புறமா செக் பண்ணிவிட்டு நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். எண்ணெய் இப்போ விடக்கூடாது, கடைசியாக விடணும். பாருங்கள் எப்படி தெரிக்குதுன்னு. நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும். அதனால தான் நான் 2 பகுதியாக போட்டுட்டேன். மேலே கையிலெல்லாம் அடிக்காமல் இருக்கோங்க. இப்போ தெரித்தாலும் உள்ளேயே விடும். அப்படியே இதில் பாருங்கள், இன்னும் கெட்டியாகணும், காமிக்கிறேன். பாருங்கள், 2 குக்கரையும் ஒன்றா போட்டுட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கெட்டியாகணும். இப்போ பாருங்கள், நம்ம மிளகாய் சட்னி பதத்துக்கு இருக்குது. நல்லா இன்னும் வற்றணும். இப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா வதக்குவோம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கட்டியாக வந்துருச்சு. இது பாருங்கள். இப்போ நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோமோ அது திரும்ப நாளைக்கு எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ கொஞ்சமாக ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து எடுக்கிறேன். நான் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்து வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ எடுத்து வச்சிடலாம்.
பாருங்கள், நல்லா ஆற வச்சுட்டேன். ஆறிடுச்சு. சூடாக எடுத்து வைக்கக்கூடாது. ஆறினோடனே இப்போ பாட்டில் எடுத்து வச்சிடலாம். கண்ணாடி பாட்டிலில் தான் எடுத்து வைக்கணும். ஏன்னா தக்காளி வந்து ஆசிட் அப்படி நமக்கு பிளாஸ்டிக்லலாம் வைக்கக்கூடாது. ஜாடி இல்லைன்னா பாட்டிலில் வைக்கணும். கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நீங்கள் வந்து இதை வெளியில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். வெளியில் வச்சா கெட்டு போயிடும். ஏன்னா இதில் வந்து எந்த இதுவும் நான் கலக்கலை, புளி கூட போடலை. அதனால் இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சமாக எடுத்து வெளியில் வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான், தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.